வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்தர்களுடைய வாக்கு பழிக்குன்னு சொல்லலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, கணக்கன்பட்டி சித்தர் பல அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காரு. அவருடைய வாக்கின்படி இனி வருகின்ற காலங்களில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசின வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மூலம், பூரட்டம், உத்திராடம், ஒன்றாம் பாதங்கள்ல கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனின்னு, ராகு கலஸ்தர ஸ்தானத்தில் புதன்னு, குரு சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்தில் சூரியனு, பாக்கிய ஸ்தானத்தில் கேதுன்னு, தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனு, செவ்வாய்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் 3ஆம் தேதியிலிருந்து கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்த புதனும் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுது. 17ஆம் தேதியில் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து சூரியன் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறாரு. 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுதுங்க. 25ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து புதனும் பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறுது. இந்த மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் என்ன, வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிறகுதாங்க மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் மாறாரு. கன்னியில் செவ்வாய்னு, கும்பத்தில் ராகுன்னு, மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்குது. இதனால் உங்கள் ராசிக்கு மிக சிறப்பான மாதம் தாங்க இது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. இணைந்தாங்க தசம அங்காரக அமைப்புன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்திற்கு குருவும் சுக்கிரனும் அமர்ந்து ராசி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க. மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. தொட்டது துளங்கி நீங்கள் இறங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கிடைக்க போகுது. வெளியூர் வெளிநாடுகளில் இருப்பவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைத்திடுமா. தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கிடுங்க. தந்தை வழி உறவால் உங்களுக்கான ஆதாயம் உண்டு. மீன் விரயம் குறைந்திடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் அதிகரிக்க போகுது. மனதில் நீங்கள் நீண்ட நாட்களாக யோசித்து புண்ணிய தலங்களுக்கு சென்று மகிழ போகிறீங்க. பயணங்களால் உங்களுக்கான ஆதாயம் உண்டுங்க. கோயில் கட்டுவது உள்ளிட்ட முயற்சிகளில் இருந்த தடைகள் விலக போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த கவலைகள் பாரம் குறைந்திடுங்க. தன்னம்பிக்கையும் தைரியம் இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகரித்திடும். யோக பலன்களை அதிகளவு பெற போறீங்க. நண்பர்களால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யம் அதிகரித்திடும். காதல் உறவில் இனிமை கூட போகுதுங்க. புதிய காதல் வெற்றியாக மாறக்கூடிய திருமண நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்குது. உத்தியோகம் தொழிலை பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். விவசாயம், விளைபொருட்களுடைய வியாபாரம், ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றம் காண போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரித்திடுது. சகோதரி உறவுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. உங்களால் சகோதரியுடன் இணைந்து செய்யக்கூடிய முயற்சிகளை பிரம்மாண்ட வெற்றி உங்களுக்கு கிடைத்திடுங்க. கல்வியில் இருந்த வந்த தடைகள் விலகி அடுத்த கட்டத்துக்கு செல்ல போகிறீங்க. முதலீட்டில் 2 மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைத்திடுங்க. எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்க போகுது. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பலன்களை சேர்த்து தருங்க. மேலும் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருப்பதால் உங்கள் பேச்சின் இனிமையான காரியங்கள் உங்கள் கைகள் கூடி வரப்போகுது. பஞ்சம விரியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சஞ்சாரம் சுப பலனத்தை தேடித்தரும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. எதிலும் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாக நடக்க போகுது. எதிர்பார்த்த பண உதவி கிடைத்திடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக அலைய வேண்டியதாக கூட இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைத்திடுங்க. வெளிநாடு முயற்சிப்பவங்களுக்கு அனுகூலம் உண்டாயிருக்கு. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறைந்திடுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது. அரசியல்வாதிகள் கட்சி தலைமையினுடைய ஆணையம் மீறி நீங்கள் செயல்படாதீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்க போகுது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றங்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க.
கல்வியில் திருப்தி உண்டாக்க போகுது. மேலும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மைகள் நிறைந்ததாக இருக்க போகுது. எதையும் செய்து முடிக்கும் முன்னாடி உங்களுக்கான துணிச்சலும் அதிகரித்திடுங்க. பணம் வருவது அதிகரிக்க போகுது. உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அகலக்கூடிய ஒரு காலம் தாங்க இது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை இருந்து உங்களுக்கான தீர்வு கிடைத்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவங்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காண போறீங்க. மேல் அதிகாரிகளால் உங்களுக்கான நன்மை ஏற்படும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாக போகுது. உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இன்னும் கூட போகுதுங்க. குடும்பத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்க நிலை மாறப்போகுது. பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய வெற்றியும் காண போறீங்க. கலைத்துறையினர் பொறுத்தவரை மதிப்பும் மரியாதையும் அதிகரித்திடும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வேதாந்த விஷயங்களை நாட்டம் அதிகரித்திடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிக்க போகுது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தால் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஏற்படும். இது வரைக்குமே நாம் பொது பலனை தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. எதிர்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுடைய பணியாற்ற திறன் கண்டு கட்சி மேலிடமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புதிய பதவிகள் அளித்திடும். இதனால் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மிக சிறந்த பலன்களை உங்களுடைய உழைப்பின் மூலம் நீங்கள் அடைவீங்க. நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்குமே நீங்கள் தேவையான உதவிகளை செய்து மன நிறைவை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சூழலும் ஏற்பட இருக்குதுங்க. குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாயிருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்கள் எதிர்களுடைய பலம் குறைந்துடுங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. தர்ம காரியங்களை ஈடுபட போறீங்க. மன அழுத்தம் மறைய போகுது. சிந்தனையில் தெளிவுடன் எந்த ஒரு முடிவையும் செயல்படுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மனதால் புத்துணர்ச்சி அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறரிடம் பேசும் நேரத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. யாரையும் பற்றி விமர்சனம் செய்யாதீங்க. தந்தையருடைய உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வது நல்லதுங்க. இந்த ராசியில் இறுதியாக வரக்கூடிய நட்சத்திரமாக பார்த்தீங்கன்னா உத்திராட்டம் 1ஆம் பாதம் தான். இந்த மாதத்தில் உங்கள் மனதில் புத்துணர்ச்சியை அதிகரித்திடுங்க. உங்கள் தோற்றத்தில் பொலிவுடன் காணப்படுவீங்க. சிலர் நெடுங்க நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வை பெற போகிறீங்க. மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் உங்களுக்கான நன்மை உண்டாக்க போகுது. உங்களை வேலையாக சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு முடிப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சகோதர சகோதரிகள் பண்பர்கள் வழியில் உங்களுக்கான நன்மைகள் அடைய போகுது. புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. ஆன்மீக பிரிவுகளை சந்தித்து அவர்களுடைய ஆசைகளை பெற போகிறீங்க. உங்கள் தோற்றத்தில் பொலிவு அதிகம் காணப்படுங்க. புத்திசாலி ஆசையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையை வணங்கி வர உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகிடுங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளிக்கிழமைகளை சித்தர்களை வணங்கி வர உங்கள் மனதில் தைரியமும் கூடிடும். காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதக பலன்களை தேடித்தருங்க. தனுசு நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே குரு பகவானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதுவே வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களும் இனிப்புகளை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதாலும் மஞ்சள் நிற கைக்குட்டியை எப்போதும் நீங்கள் வைத்திருப்பதும் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை அதிகரிக்க செய்திடுங்க. வருடம் ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரிதுவார் கோவிலுக்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் உங்கள் குடும்பத்திலே பிடித்திருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விளங்கிடுங்க. நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன்னாடியே வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்கள் உங்களால் முடிந்த தொகையை கூட நீங்கள் யாசகம் செய்யலாம். கோயிலை வழிபட்ட பின்பு யாசகம் தருவதை தவிர்த்திடுங்க. வியாழக்கிழமையில் உங்கள் வீடுகளில் நீங்கள் அசைவ உணவை செய்வதையோ வாங்கி உண்பதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உங்களின் தந்தைக்கான பணிவிடைகளை நீங்கள் செய்து வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மையான மாற்றங்கள் தாங்க உண்டாகும். இந்த பதிவில் நாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் குரு பகவானை வழிபடுவதை முறையாக பின்பற்றிவாங்க. நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு பதிவை பகிர்ந்துடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.